ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம முத்தாரம்மன் கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். கோவில் ஹிஸ்ட்ரி, கோவிலில் என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நடக்குது, கோவில் சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம குலசேகரப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், பிலிகிரிம்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ், பீச்சு, மாலை போடுற ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கோவில் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோவில் பற்றின வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முத்தாரம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் ஆர்ச்சில் இருந்து உள்ள கோவிலுக்குள்ளே போகிற வழியில் இருக்கோங்க. ஸோ கோவில் வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பாசிங்கெல்லாம் மாலைங்கள்லாம் விற்கிற கடைகள் நிறையா இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், கோவிலில் மாலை போடுற ரிச்சுவல்ஸ், பீச்சில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மாலையை கொண்டு வந்து கோவிலில் மாலை போடுறாங்க தசரா நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோவில் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அம்மனையும் சிவன் பெருமானையும் வந்து ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் அப்படின்னு வழிபடுறாங்க. தென் தமிழகத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான கோவில் நம்ம குலசேகரப்பட்டினம் குலசை முத்தாரம்மன் கோவில். தசரா ஃபெஸ்டிவல் மைசூருக்கு அப்புறம் இங்கே தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு மொத்த இந்தியாலையுமே. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருப்பாங்க. சிவன் பார்வதி ரெண்டு பேரும் வந்து சிலை ரூபமாக இருக்காங்க. இங்கே உருவ வழிபாடு இங்கே இருக்கு. ஸோ இவர் வந்து ஞானமூர்த்தீஸ்வரராகவும் அம்மன் வந்து முத்தாரம்மனாகவும் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அம்மன் இடநாடியாகவும் சிவபெருமான் பிங்கள நாடியாகவும் காட்சி தராங்க இங்கே. ஸோ அதனால தான் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் இருக்கு. சூப்பர்ல. ஸோ கடைக்கு வெளியில் இருக்கிற ஷாப்ஸில் இந்த மாதிரி நிறையா துணிகள் அங்கே பாருங்கள், மஞ்சள் துணி, சிவப்பு துணி இதெல்லாம் இருக்கு மாலை போட்டு பக்தர்கள் கட்டிக்கிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து அறநிலையத்துறை வந்து அன்னதானம் எல்லாம் பண்ணுறாங்க. கோவிலை சுற்றியும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நான் எல்லாம் காமிச்சிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ நம்ம தசரா ஃபெஸ்டிவலுக்காக நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பந்தலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருக்கோவிலோட அலுவலகம் இருக்கும். அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோவில் அலுவலகம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதான கூடம் இருக்கு பாருங்க. உள்ள வந்தோடனேவே ஸோ தானத்தில் சிறந்தது அன்னதானம். வந்தோடனே அன்னதான கூடத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஹாய் ப்ரோ, எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? தூத்துக்குடியா? இங்கே ஃபெஸ்டிவலுக்கு மாலை போடுறதுக்காக வந்திருக்கீங்களா? போட்டாச்சா மாலை? இனிமேல் தானா? இனிமேல் தான். தரிசனம் முடிச்சாச்சா? எத்தனை நாள் மாலை போடுவீங்க? திருவிழா வரைக்கும் போடுவீங்களா? திருவிழா வந்து ஆயுத பூஜை எப்போ நடக்குமா? நவராத்திரி எல்லாம் முடிஞ்சு கடைசி நாள். ஓ சூப்பர் ப்ரோ. இது எப்பா கணேஷா டிராவல் விளாக்ஸ் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. 1 மாதம் ஆகும். உங்கள் பேர்? திருமலை. ஓகே ப்ரோ. திருச்செந்தூரா? தூத்துக்குடி. ஓகே ப்ரோ. ஸோ பக்தர்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு மாலை போட்டுட்டு இருக்காங்க நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ இது வந்து பொது தரிசனத்துக்காக போகிற வழி. தேங்காய் உடைப்பு, பொது தரிசனம். ஸோ இதுக்கு போகிற வழி ஃபுல்லாக எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்க. ஸோ உள்ள தாய்மார்கள் பாலூட்டும் அறை, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. இருங்க காமிக்கிறேன். ஸோ அவ்வளோ வெயில் அடித்தாலும் கோவில் பக்கத்தில் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நிறைய வேப்ப மரங்கள் இருக்குது, அதனால சில்லுன்னு இருக்குது. அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது. தாய்மார்கள் பாலூட்டு மறைன்னு தனியாக வச்சுருக்காங்க. ஆன்மீக நூலகம் இருக்குது. ஸோ இதுதான் கோவிலுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது கியூஸ் போகிற வழி. சுற்றி
பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பா எவ்வளோ கூட்டங்க. வெளியே பார்த்தா கூட்டமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. கோவிலுக்குள்ள அவ்வளோ கூட்டம். தேவஸ்தான பிரசாத ஸ்டால்லாம் உள்ள இருக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து மறுபடியும் இங்கே அன்னதான கூடம் இருக்கிற இடத்துல வந்திருக்கோங்க. இங்கே பாருங்க, பசுமாடுகளுக்கு பழம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வெளியே பெரிய ஹால் இருக்குங்க. எல்லாம் ரெட் கலர்ல இருக்காங்க. ஆதிபராசக்தி கோவில் மாதிரியே நம்ம வட தமிழகத்தில் எப்படி ஆதிபராசக்தி கோவில் ஃபேமஸோ, தென் தமிழகத்தில் நம்ம முத்தாரம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அஷ்டோத்திர அர்ச்சனை சீட்டு விளங்கும் இடம். இதுதான் என்ட்ரன்ஸுங்க, முத்தாரம்மன் திருக்கோவில் என்ட்ரன்ஸ். சூரசம்ஹார வழிபாடு இருக்கும் இல்லையா, நவராத்திரி முடிஞ்சு, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். லாஸ்ட் வீடியோவில் அது நடக்கிற இடத்தெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அங்கே குளிச்சுட்டு வந்து பீச்சில் குளிச்சுட்டு வந்து இங்கே மாலை போடுறாங்க பாருங்க. கோவில் முன்னாடி வச்சு மாலை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே மாலை போடுற வழக்கங்க. கோவில் ஓரளவுக்கு கிளீனாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பெருக்கிக்கு துப்புரவு பணியாளர்கள் பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பக்தர்கள்ங்க. நவராத்திரி டைமில் எக்கச்சக்க பக்தர்கள் மாலை போட்டுட்டு இருக்காங்க. கோவிலுக்கு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இது வந்து திருச்செந்தூர் பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற என்ட்ரன்ஸு. நம்ம அந்த சைடு ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது, அது வந்து உடன்குடியிலிருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிற்கிற இடம். மணப்பாடுலேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற என்ட்ரன்ஸு. ஸோ 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள், மாலைகள் எல்லாம் விற்கிற கடைகள் தாங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு கடைகளுக்கு. ஸோ அங்கேருந்து உள்ளே வந்தோன்னா இங்கே பாருங்கள் விளக்கேற்றுற இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து கட்டணங்களுக்கான விவரமெல்லாம் போட்டிருக்காங்க. இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சிறப்பு அபிஷேகம், திருமண வீடியோ, சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. காது குத்துக்கு, முடிக்காணிக்கை, இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. விளக்கேற்றுற இடத்துக்கு மேலேயே இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே விரைவு தரிசனத்துக்கு வந்து ரூபாய் 100ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸில் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கணும். ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் இருக்கான்னு தெரியல. நான் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அறநிலைத்துறை வெப்சைட்டில் எப்படி அதை புக் பண்ணணும்னு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளவு கடைகள் இருக்கு பாருங்க. காளி வழிபாடு, அம்மன் வழிபாடு ரொம்ப ஃபேமஸ் இங்கே. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் போடுற ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக இருக்கு. ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ், குங்கும கலர்லிங்க. பார்க்கறக்கே பக்தி பரவசமாக இருக்கு. மாலைகள் எல்லாம் விற்கிறாங்க. கப்பி முத்து, ஆமணக்கு விதை, உப்பு, மிளகு எல்லாம் இங்கே விற்கிறாங்களா? இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. டிஃப்ரெண்ட் பூஜைகளுக்குன்னு நினைக்கிறேன். தங்கம் வெள்ளி பொருட்கள் உண்டியலில் செலுத்தவும்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பும் இருக்குது உள்ளுக்குள்ள. ஸோ அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இந்த தாலியெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இங்கே ஜுவல்லரி ஷாப்ஸ்ல இருந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வாங்கிக்க வேண்டியதுதான் காணிக்கை செலுத்துறதுக்கு.
ஸோ உள்ளேயே ஒரு மகாலும் இருக்கு, கல்யாண விசேஷங்கள் காது குத்து விசேஷங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு. பரவாயில்லைங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸுங்க கோவிலுக்குள்ள. நம்ம கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலாம் வாங்க. ஸோ நிறைய இங்கே பாருங்களா, குழந்தைகளுக்கு ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகிற காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை சாமானங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இது கோவில் வெளிப்பிரகாரம். ஸோ இங்கேருந்து கடற்கரைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கடற்கரை செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே திருத்தல வரலாறு வேற இருக்கு. இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, ஏன்னா ஃபுல்லா படிக்க முடியாது. ஸோ காது ஊத்துறதுக்கு, முடிக்காணிக்கைக்கு, இதுக்கெல்லாம் தனி ஹால்ஸ் வச்சிருக்காங்க. முடிக்காணிகை செலுத்தும் இடம், ஆண்கள் பெண்கள் குளியலறைகள் எல்லாம் இருக்கு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கோவில் பக்கத்திலேயே. இங்க இருக்கு பாருங்க, இந்த வழியில போனா இருக்கு. இங்க வந்து ஒரு ஜீவர் சமாதி கூட இருக்கு போல, ஜீவ சமாதி. ஆக்சுவலாக திருச்செந்தூரில் தான் மூவர் ஜீவசமாதி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயும் வச்சுருக்காங்க. நாம் சுற்றி முடிச்சுட்டு போய் பார்க்கலாங்க அது என்ன டீட்டெயில்ஸ்னு. ஃபுல்லாக க்யூ நின்றுட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா எத்தனை பேர் பாருங்க, எவ்வளோ மக்கள். அப்பா, இன்னும் தசராலாம் எப்படி இருக்குன்னே தெரியல நவராத்திரி சமயத்தில். குழந்தை வரம் வேண்டி தொட்டில் எல்லாம் கட்டுவாங்கல்ல, அங்க இருக்கு. குலசை முத்தாரம்மன் கும்பக்களி இங்கே கிடைக்கும். களி செய்வாங்க, கும்பக்கிளி, சாரிங்க, கும்பக்களின்னு படிச்சுட்டேன். கும்பக்கிளி, கும்பத்து மேல வைப்பாங்கல்ல மீனாட்சி அம்மனுக்கு, அந்த மாதிரி கும்பக்கிளி போல. சாரி, தப்பா சொல்லிட்டேன், கும்பக்களின்னு. ஸோ இதெல்லாமும் கூட நீங்க இங்க வாங்கிக்கலாம். கோவிலை சுற்றி இவ்வளவு பொருட்கள் கிடைக்கும் உங்களுக்கு. குழந்தை வரம் வேண்டி கட்டுற தொட்டில் இது. கோவிலுக்கு பின்னாடி சுத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெஸ் எல்லாம் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. தேங்காய் பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு. அர்ச்சனை தட்டு, பட்டுப்புடவை எல்லாம் காணிக்க செலுத்துவாங்க இல்லையா அம்மனுக்கு, அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நிறைய குங்குமம், தீபம், விளக்கேற்றும் ஆயில், ஸ்படிகமாலை, மஞ்சள் கயிறு, மாதிரி நிறைய பொருட்கள். அப்படியே மங்களகரமா இருக்கு இந்த ஏரியாவே. கலர்ஃபுல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஸோ மடிப்பிச்ச வழிபாடு, வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இங்க கட்டியிருக்காங்க பாருங்க மரத்துல, குழந்தை வரம் வேண்டி. ஸோ இதெல்லாம் பூஜை சாமானங்கள்ங்க. பிரசாதமாக நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு, கோவில் தரிசனம் முடிச்சுட்டு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கான படங்கள் எல்லாம் இருக்குது, அம்மன் படங்கள். இங்கே பாருங்க.
எல்லாம் பீச்சில் குளிச்சுட்டு வராங்க. அங்கே குளிச்சுட்டு வந்து இங்கே மாலை போட்டுக்கிறாங்க கோவிலில். நம்ம தசரா பண்டிகை அன்னைக்கு வேஷம் போடுவாங்க இல்லைங்களா அம்மன் மாதிரி, அதுக்கு கிரீடங்கள் எல்லாம் இங்கே விற்கிறாங்க கலர் கலரா. இது தசரா பண்டிகைக்காக பண்ணியிருக்கீங்களா? சூப்பராக இருக்கு பாருங்களா, நிறையா டிஃப்ரெண்ட்டாக. ஸோ காளி மாதிரியெல்லாம் வேஷம் போட்டு ஆடுவாங்க. அதுக்கு இந்த மண்டை ஓடு மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, கையெல்லாம் வச்சு ஆடுவாங்கள்ல, டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அதுக்கான பொருட்கள் எல்லாம் நிறைய இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மன் வேஷம் போடுறவங்களுக்கு தலையில் இந்த சவரி கட்டுவாங்க இல்லையா, அது வித்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே லைக் ஜென்ஸும் வந்து அம்மன் மாதிரி வேஷம் போட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சருங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கல்ச்சரு. இங்கே ஃபுல்லாகவே வந்து அம்மன் வேஷம் போடுறதுக்கான நிறைய பொருட்கள் வந்து வித்துட்டு இருக்காங்க. இங்கேயும் நிறைய சவரி இருக்கு பாருங்க. இந்த கோவில் போகிற ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பொருட்கள் நிறைய விற்கிறாங்க. அம்மனுக்கு அம்மன் வழிபாடுக்கு உகந்த பொருட்கள். ஸோ கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரிசனமெல்லாம் போகிறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரே என்ன சொல்கிறது கலையரங்கம் ஒன்று இருக்குது. அதில் தான் மக்கள் உட்காந்து சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அம்மனோட டிஃப்ரெண்ட் அலங்காரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க ஃபோட்டோஸாக. அதுக்கப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம் அது வரைஞ்சிருக்காங்க பாருங்களா. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல் தசரா வைப்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக அம்மன் வழிபாடு சந்நிதி இருக்கிற இடத்துக்கு நேராக இருக்கோங்க. முத்தாரம்மன் திருக்கோவில், ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில். ஸோ இதுக்கு மேலே கேமரா அலௌடு கிடையாது. மக்கள் தரிசனத்துக்கு போகிற கியூ எல்லாம் இங்கே தான் இருக்குது. போத் ஜென்ரல் தரிசனம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தரிசனம், எல்லா லைன்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம கோவில் உள்ள பார்த்தாச்சுங்க. வெளியே இருக்கிற கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் பாருங்க. நம்ம குலசை முத்தாரம்மன் கோவில் கோபுரத்தோட என்ட்ரன்ஸு, கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம். இங்கேயும் நிறைய பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே போகிற வழியில் என்னென்ன கடைங்களாக இருக்குன்னு காமிச்சிடுறா. எவ்வளோ கடைகள் பாருங்க. எலுமிச்சம்பழ மாலை, தேங்காய், துணிகள், டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். இது பாருங்க. நான் இது கருப்பட்டியில் பண்ணுற ஸ்வீட்டுங்களா? பேர் என்ன? தேன்குழல் மிட்டாய்ங்க, கருப்பட்டியில் செய்யறது. வாவ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் பிரசாதமாக உங்கள் வீடுகளில் இருக்கிற மக்களுக்கு. நிறைய கடைகள் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது பாருங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. இன்னும் கட்டடங்கள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கட்டிட்டா இன்னுமே நல்லா இருக்கும் போல. செம்மங்க, எவ்வளோ கடைகள் அப்பா.
அவ்வளோ மக்கள் வராங்க. ஸோ இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திருமண மஹால் இருக்குது, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. கோவில் முன்னாடியே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, எதுக்கும் நீங்கள் அலையணும்னு அவசியமே கிடையாது. சக்தி பகவான் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நாம் வெளியே வந்தாச்சுங்க. இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்குள்ளே வர்ற வழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. 2 வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோவில் வந்து இங்கே எப்படி வரணும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பக்தர்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பீச்சில் மாலை போடுற ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் கோவில் சந்நிதி சுற்றி இருக்கிற ஃபெசிலிட்டிஸு, பூஜைக்கு நாம் வாங்குகிற அர்ச்சனை ஓட டிக்கெட் ப்ரைஸஸ்ஸு, ஸ்பெஷல் தரிசனத்தோட டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தோம். சந்நிதிக்குள்ள பக்தர்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். வெளியே கடைகளில் என்னென்னலாம் உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கிறதுங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from குலசேகரப்பட்டினம், குலசை முத்தாரம்மன் டெம்பிள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலைமெல்லாம் மூங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.